நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற போது இணையம் நமக்கு ஏற்படக்கூடிய, முக்கியமாக புத்தக வாசிப்பில் இணையம் ஏற்படுத்தக்கூடிய சில எதிர்மறை தாக்கங்களை பற்றி பேசினோம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த இன்டர்நெட் அப்சஷன் காரணமாக ஏற்படுகிறது. இதையெல்லாம் நாம் பேசுவதனுடைய காரணம், நமக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தால்தான் நாம் மேலும் மேலும் இந்த இணைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட்டு இணையத்தை முறையாக பயன்படுத்துவது தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சியை நாம் அடைய முடியும் என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயங்களை முன்வைக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற விஷயம் இணையத்தில் பிரைவசி என்பது, அதாவது தனிமனித அந்தரங்கம். பொதுவாக இணையத்தை நீங்கள் பயன்படுத்துகிற போது பல்வேறு விதமான ஒரு இணையதளங்கள், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள், இவற்றிலெல்லாம் உங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பதிவிடுகிறீர்கள். இந்த தகவல்கள் என்பது யாராலோ தொடர்ந்து சேகரிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் வர்த்தக நோக்கங்களுக்காக சேகரிக்கப்படுகிறது, இன்னொரு புறம் அரசியல் நோக்கங்களுக்காக, இன்னொரு புறம் உங்களுக்கு எதிரான சில குற்றங்களை செய்ய விரும்புகிறவர்களுக்கு கூட உங்களை பற்றிய தகவல்கள் பயன்படலாம். அந்த வகையில் நீங்கள் முற்றாக உங்களை பற்றிய ஒரு அந்தரங்கத்தை, பிரைவசியை, நீங்கள் இணையத்தை அதிகமாக பயன்படுத்துகிற போது இழக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்கள் இணைய பயன்பாடுகளை வைத்தே உங்களுடைய பற்றிய எல்லா தகவல்களையும் ஒருவர் தொகுக்க முடியும். அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம். உங்களை ஏதாவது ஒரு நோக்கத்திற்கு, வர்த்தக நோக்கத்திற்கோ அல்லது வேறு நோக்கங்களுக்கோ பயன்படுத்துகிறவராக இருக்கலாம். இந்த பிரைவசி இழப்பு என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு இல்லாவிட்டால் நாம் எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் நாம் அபாயங்களை எதிர்கொள்ளலாம் என்பதை நீங்கள் நெஞ்சில் நிறுத்துங்கள். இது ஒரு விஷயம். இன்னொன்று, அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை இணையத்தின் மூலமாக நீங்கள் எப்படி பாதிக்கிறீர்கள் என்பது ஒருபுறம். உங்களுடைய அந்தரங்கம் கண்காணிக்கப்படுகிறது, அது பறிபோகிறது என்பது ஒருபுறம். உதாரணமாக, பிரபல மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள், இதெல்லாம் அன்றாடம் இணையத்தில் விவாதிக்கப்படுகின்றன. ஒரு தனி மனிதனுக்கு அந்த தகவல்கள் எதற்கு என்பதை யாருமே சிந்திப்பதில்லை. உதாரணமாக, பிரபலமான இருவர் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இணையத்தில் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகிறது. அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இரண்டு பிரபலமான மனிதர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு சச்சரவு, சமீபத்தில் நடந்த பல சச்சரவுகளை நீங்கள் இணையத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு தனி மனிதனுக்கு இது எதற்கு என்கிற கேள்வியை யாருமே கேட்டுக்கொள்வது கிடையாது. நமக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. பல சமயங்களில் இது அந்த தனி மனிதர்களாக அவர்கள் மீது நடத்துகிற ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக அமைந்து விடுகிறது. ஆளாளுக்கு மனம் போன போக்கில் அதை இன்டர்பிரேட் செய்வது, அதற்கு வியாகியானம் கொடுப்பது, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பது, இது எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதர்களுடைய அந்தரங்கத்தின் மீது நாம் நடத்துகிற ஒரு தாக்குதல் என்பதை உணர வேண்டும். நமக்கு தேவையற்ற எல்லாவற்றையும் பற்றி நாம் விவாதிக்கிறோம், நமக்கு அனாவசியமான எல்லாவற்றை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அப்படி இன்னொருவருடைய வாழ்வியலை பற்றி நாம் பொது வழியில் பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? இதையெல்லாம் நாம் சிந்திப்பதே கிடையாது. மாறாக, எந்த ஒரு பிரபலங்களை பற்றி வந்தாலும் சரி, உடனடியாக மிகவும் கீழான நிலைக்கு இறங்கி சென்று இணையத்தில் பேசுவது இன்றைக்கு ஒரு பொது உளவியலாக மாறிவிட்டது. ஒருபுறம் தன்னுடைய சொந்த அந்தரங்க இழப்பு, இன்னொரு புறம் அடுத்தவருடைய அந்தரங்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள். இணைய செயல்பாடுகளில் நாம் மிக முக்கியமாக நம்மை விலக்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்பது நம்முடைய அந்தரங்கங்களையும் பிறருடைய அந்தரங்கங்களையும் பாதுகாப்பது தான். அது ஒன்றே நமக்கும் பிறருக்கும் நாம் செய்கிற மரியாதையும் கூட என்று சொல்லலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நட்புக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டால்
பெரும்பாலும் கோப்பெரும் சோழன் பிசிராந்தையார் என்று சொல்லுவோம். அது இலக்கியத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற நட்புக்கான அடையாளம். புராணத்திலிருந்து சொல்ல வேண்டுமானால் கர்ணனையும் துரியோதனனையும் சொல்லுவார்கள். அது மகாபாரதத்திலிருந்து கிடைக்கிற எடுத்துக்காட்டு. நடைமுறையிலிருந்து சொல்ல வேண்டும், ஏறத்தாழ நம்முடைய காலத்திலிருந்து சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் அவர்களை தான் நட்புக்கான மிகச்சரியான அடையாளமாக சொல்ல வேண்டும். கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் தான். இரண்டு பேரினுடைய நட்பு என்பது ஒரு அறிவார்ந்த நட்பு. அந்த இரண்டு பேரினுடைய நட்பினால் இந்த சமூகமும் உலகமும் பெற்ற பயன்கள் கூடுதல். அவர்களின் அறிவு, அவர்களின் கூட்டு உழைப்பு மிகப்பெரிய செய்திகளை இந்த உலகத்திற்கே தந்திருக்கிறது. ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் பிறந்த நாள் நவம்பர் 28, 1820. நவம்பர் 28 பிறந்த எங்கெல்ஸ் 75 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கார்ல் மார்க்ஸ் பிறந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கெல்ஸ் பிறந்தார். கார்ல் மார்க்ஸ் இறந்து 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் இறந்தார். எனவே 75 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு உற்ற துணைவராக இருந்தார். 2 பேருடைய சந்திப்பும் எங்கெல்ஸினுடைய 24வது வயதில் நிகழ்கிறது. 1844 தான் முதலாக 2 பேரும் சந்தித்து கொள்ளுகிறார்கள். அன்று தொடங்கி அந்த நட்பு அவர்களின் வாழ்நாள் வரையில் தொடர்ந்தது, இறுதி நாள் வரையில் தொடர்ந்தது. எங்கெல்ஸ் தான் சொன்னார், கார்ல் மார்க்ஸ் இறந்து போன போது ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று சொன்னார். நாம் அறிவோம், இவை புகழ்பெற்ற தொடர்கள். கார்ல் மார்க்ஸ் இறந்து போய்விட்டார் என்று சொல்லவில்லை, கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்றுதான் எங்கெல்ஸ் சொன்னார். 2 பேரும் சேர்ந்து எழுதிய நூல்கள் பல. அவற்றுள் மிக மிக குறிப்பிடத்தக்க நூலாக இருப்பது 1848 வந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை, த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்பதுதான் உலகத்தை புரட்டி போட்ட ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். எத்தனையோ 1000 லட்சம் புத்தகங்கள் வருகின்றன. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கிற அந்த சின்ன புத்தகம் உலகத்தின் போக்கை மாற்றியது, சிந்தனையை மாற்றியது, செயல்களை மாற்றியது. அந்த புத்தகம் அளவிற்கு வேறு எந்த ஒரு நூலும் உலகத்தின் போக்கை அவ்வளவு பெரிதாக மாற்றியிருக்க முடியாது. இந்த 2 பேரினுடைய நட்பிலே குறிப்பிடத்தக்க செய்தி என்ன என்றால், கார்ல் மார்க்ஸ் கடைசி வரையில் வறுமையிலேயே தான் வாழ்ந்து மடிந்தார். அவர் இந்த உலகத்திற்காக சிந்தித்தார். உலகமே பிற்காலத்தில் அவரை போற்றி பாராட்டியது. ஆனால் வாழும் காலத்தில் கார்ல் மார்க்ஸ் வறுமையிலே தான் வாழ்ந்தார். தன்னுடைய கோட் மேலே இருக்கிற அந்த மேலாடை கூட அடகு வைத்து விட்டுத்தான் பல நேரங்களில் தங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய சூழலிலே தான் கார்ல் மார்க்ஸ் இருந்தார். ஆனால் பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஆலை தொழிலாளியின் மகனாக பிறந்தவர் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ். எங்கெல்ஸினுடைய பின்புலம் மிக வளமானது, வசதியானது. அவர் பெர்லின் பல்கலைக்கழகத்திலே படித்தார். அவர் கார்ல் மார்க்ஸோடு நட்பு ஏற்பட்டதற்கு பின்னால் பல நேரங்களில் கார்ல் மார்க்ஸுக்கு பின்னால் உதவியாக நின்றவர் எங்கெல்ஸ் தான். மார்க்ஸினுடைய வறுமையை கூட ஈடுகட்டி அவருக்கு உதவியாக, வெறுமனே நட்பென்றால் பேசி பார்த்து அரட்டை அடித்து பிரிவதல்ல, ஒருவருக்கொருவர் ஒரு உயிர் துணையாக இருப்பது என்று சொன்னால் அது மார்க்ஸும் எங்கெல்ஸும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை எங்கெல்ஸினுடைய நட்பு கிடைக்காமல் போயிருந்தால் மார்க்ஸினுடைய பணிகள் கூட தடைப்பட்டு போயிருக்குமோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. நீ எந்த வேலையும் நிறுத்தாதே என்று பின்னால் இருந்து தட்டி கொடுத்து சொன்னவர் எங்கெல்ஸ் தான். அவரோடு சேர்ந்து சிந்தித்தார். 2 பேரும் சேர்ந்தே பல நூல்களை எழுதினார்கள். அவர்களுடைய சிந்தனையும் வாழ்க்கை போக்கும் கடைசி வரையில் ஒன்றாகவும் ஒரே மாதிரியாகவும் இருந்தது. எனவே எங்கெல்ஸ் பிறந்த அந்த நாள் என்பது இந்த உலகத்தில் ஒரு புதிய மாற்றம் பிறந்த நாள் என்று சொல்லலாம். அது நவம்பர் 28. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர்
டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம், 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க.
ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்லேருந்து சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதுனா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு பொழப்பு கரும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோம் உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எப்போத்தையோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன் லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.